அமெரிக்கா ட்ரம்புடைய ஆட்சி இந்தியா மீது 50% வரி விதித்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்த வரியை விதித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது ஏற்கக்கூடிய காரணமாக எனக்கு படவில்லை. ஏனால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள். எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்புடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது. பாகிஸ்தான் இராணுவ தளபதி 2 முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். ட்ரம்புடன் மத்திய உணவு அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கும் ட்ரம்புடைய ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது. இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல, அமெரிக்கா இதில் உணர்வார்கள். நாம் ஆனால் நம்மளுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் இருந்து இதை கடல் உணவு வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஈரால் போன்ற கடல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. மத்திய அரசு ஒரு தெளிவான பதிலை வந்து இப்ப வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றுக்க முடியாது, சொல்லும் காரணத்தை ஏற்றுக்க முடியாது. ஆனால் சொல்லணும், இந்தியாவிலிருந்து இருக்கிற சப்ளை செயின் அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது. போதுன்னு வச்சுங்க, நாளை காலையில இன்னொரு சப்ளையர்ல இந்தியாவுடைய குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நினைத்திருந்தால் அது பொய்த்து விட்டது. அவர்களுடைய இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு தோல்வி என்று தான் பார்க்கிறேன். ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உடனே அடிபணிந்து விடக்கூடாது. அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது. நம்ம உறுதியாக இருக்கணும். சார், ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த மூப்பனார் வந்து இந்திய பிரதமராகக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய துரோகத்தால் அந்த வாய்ப்பு வந்து தவறி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஒரு பாஜக சேர்ந்தவங்க ஒரு மூப்பனார் அவங்க விளக்கி பேசணும். பொதுக்கூட்டம் போட்டு தமிழ்ல அவங்க விளக்கி பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பதில் சொல்லுவாங்க. இல்ல, அது அதோட பொருள் என்ன சார்? தெரியல, அவங்கள தான் கேட்கணும். காங்கிரஸ்காரர் மீது ஒரு பாஜக சேர்ந்த சித்தாந்தம் சேர்ந்தவங்க வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து பாஜக காரர்கள் வந்து திரு மூப்பனார் பழம்பெரும் காங்கிரஸ்காரரை பற்றி புதிதாக அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு வந்து தமிழக சரித்திரமும் தெரியாது, காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது. கண்டிப்பாக ஐயா கருப்பையா மூப்பனாரை பற்றி நிர்மலா சீதாராமன் ஒன்றும் தெரியாது என்றுதான் நிர்மலா சீதாராமன் பல முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை மட்டும் பண்ணிட்டேன் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தோத்து போகுது. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜகவை நிராகரித்துக் கொண்டே இருப்பாங்க. சார், அதிமுக தான் சார் அதிமுக தான் பாஜக அதிமுகவை RSS தான் வழி நடத்துது. அது வழி நடத்தல தவறு இல்லைன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் எல்முருகன் வந்து சொல்றாரு. திரும்பவும் அது விமர்சனம் பண்றாரு. இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்ப இல்லை. அதிமுகவோட அடிமட்ட தொண்டனை கூட்டு கேட்டிருந்தால் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லை. அதனாலேயே அவர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது. அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக. ராகுல் காந்தி யாத்திரையில் பிரதமருடைய தாயாரை பற்றி பேசுகிறாங்க. யாரை பற்றி பேசக்கூடாது. யாரை பற்றி
பற்றியும் பேசக்கூடாது, அரசியல் கருத்துக்களை பற்றியும் பேசணும். தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. எம்பி திரு சசிகாந்த் உண்ணாவிரதத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை. அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய நிதி. நம்ம புது கல்விக் கொள்கையை நாம் ஏற்காததான் நமக்கு கொடுக்காத நிதியை கொடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தி அதை வரவேற்கிறார்.